வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம் இந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அந்த ஒளி தத்துவம் எப்படி கர்மாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும் ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்த வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம் பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினார்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன, குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு. குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் குரு வரும்பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப்போகிறது என்று பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்புலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். மேஷ ராசியிலேயே குரு இருந்து இப்போ மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு மாறுகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு மாறுகிற ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு அருமையான பெயர்ச்சி தான். இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள், ஒரு என்னென்ன மாதிரி திட்டங்கள் நீங்கள் தீட்டி எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உழைப்பை நீங்கள் கொட்டினீங்களோ அதுக்கு வேணுங்கிற அறுவடை செய்யக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியதான் இந்த பெயர்ச்சி. மேஷ ராசிக்காரர்கள் கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆல்ரெடி கல்யாணம் மாணவர்கள் ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் மேஷராசிக்காரர்கள் இருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு குரு பார்த்தீங்கன்னா குடும்பம், இந்த ஃபினான்ஸ், தனம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ஏதோ ஒரு கடனை பெற்று ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சுப விரைகள் பண்ணக்கூடியது, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு சுப கடனாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில மருத்துவ செலவுகள் அப்படி இப்படி வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ்ல அல்லது வேற ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சைடு இன்கம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு
நிதி நிலைமை, கேஷ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து தொழில் செய்யறவர்களுக்கும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்களோட பேச்சுக்கு மரியாதையும் நல்லாவே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு 2-3 வருஷமாவே இழுவையா இருக்கே, பெற்றோர்கள் வந்து சம்மதிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கேங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா குரு எப்பவுமே 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 மாசமாவே ராகு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே குரு ராசியிலிருந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கார். பட் அதுக்கு மேல கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் 3-4 வருஷமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற ஆதாயமும் அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டும் அதுக்கு வேணுங்கிற ரெகக்னிஷனும் பெறக்கூடிய ஒரு டைமாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆலோசனை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு கிரகங்கள், உங்கள் லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்குங்கிற வச்சு தான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8, 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா குரு ராசிக்குள்ளேயே வருகிறார். 7ஆம் இடம் சுபத்துமடைகிறது, 5ஆம் இடம் சுபத்துமடைகிறது, பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் இடம் சுபத்துமடைகிறது. இது வரைக்கும் வந்து விரயங்களும் வீண் செலவுகளும் குடுக்கல் வாங்கல்ல வந்து அதிருப்திகளும் நிறைய சுப விரயங்களும் சுப இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருகிறது. ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் ஒரு எக்ஸ்பென்ஷனுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. சில வீடு கட்டுறவங்க இது மாதிரி சில அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள், வசதிப்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக நிறைய நம்ம வந்து சுப விரயங்கள் பண்ணதெல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கு. மாணவர்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது, கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் படிப்புல அந்த அளவு ஃபோக்கஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து குரு வந்து நல்ல ஒரு மனம் நிம்மதியும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நிலைத்த தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக குரு ராசிக்குள்ள வரப்போல் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசை நடக்கும் பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் இப்போ குரு வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதுனால் ஒரு குழந்தை பேருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, முயற்சி எடுத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இல்லற வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைந்து ஓரளவுக்கு நல்ல அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு திடீர்னு ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார தொழிலதிபர்களுக்கு நல்லாவே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் நம்ம பூர்வீகத்தில் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா விஷயங்களும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ குரு எப்பவுமே ராசிக்கு வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா 9, 7, 5ஆம் இடம் வந்து சுபத்துவம் அடைந்து ஓரளவுக்கு இது வரைக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா குரு திசை ராகு திசை நடந்துட்டு மாதிரி தான் இந்த பயிற்சி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ராகு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு திசையில் இருக்கிறவங்க இப்போ குரு திசை நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விரயத்தை கொடுத்துட்டு இருந்தவர் வந்து இப்போ நல்லாவே வந்து மனசில் ஒரு அமைதியும் நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டு மைண்ட் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனநிலை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் உண்டு. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படி பார்த்தாலும் கடந்த ஒரு வருஷ காலம் 2024 ஏப்ரல்லேருந்து இந்த 2024 ஏப்ரல் கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஷபராசி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கிறது. இது வந்து ஒரு மதிப்பெண் அளவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு பலாபலங்களுக்குள்ள ஒரு குரு பயிற்சி பலன்களாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது, உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதை பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இது வரைக்கும் ஒரு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வருகிறார். நிறைய பேர் நினைப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் என்ன சார் இது வந்து 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறதே, இது வரைக்கும் வந்தது எல்லாமே போயிருமா, பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கவலை இருக்க தான் செய்கிறது. பட் உண்மை என்னன்னா இது வேற மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மை. அதாவது அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக போன 12 மாசம் இருந்தாலும் இப்ப அடுத்து வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 12 மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா
ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நீங்கள் பிளானிங்காக சில விஷயங்கள் காய் நவுத்துறீங்கிற மாதிரி ஒரு படலத்தை கொடுக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதில் ஆதாயம் பெறக்கூடிய விஷயமாகவும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அதில் போய் கொஞ்சம் ஆதாயம் பார்க்குற மாதிரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 12ஆம் இடத்துலேருந்து 6, 8, 4ஆம் இடத்தை பார்ப்பதுனால் ஏதோ ஒரு சுபக்கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடியதாக நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உள்ள ஒரு சிந்தனை ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே வரும். அதாவது ஒரு ஒரு சின்ன இடத்தை கொடுத்து ஒரு பெரிய இடம் வாங்குறது, அல்லது ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, மேல் 2வது மாடி கட்டுறது, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சுப செலவுகள் செய்கிறது, சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு விற்கணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா விசாவே கிடைக்கல, ஒரு வருஷம் 2-3 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு இன்னொரு ரீஅப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதே மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் நம்ம வந்து பணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அது வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு தொழிலாக சேர்ந்து நம்ம பண்ணி ஒரு 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 தொழிலையோ ஒரு விஷயத்தையோ நாம எதிர்பார்த்து ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக வந்து 2023-24 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் இது வேற விதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போதே ஒழிய இது ஒரு பெரிய விரயத்தையோ ஒரு பெரிய பாதிப்போ கொடுக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 முடிந்து விட்டது. ஸோ அதனால ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து மிதுன ராசிகள் கட்டாயம் இல்லை. இது குரு தசை நடக்கக்கூடியவங்களுக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியான சில விஷயங்களை நல்லாவே நடக்கக்கூடியது நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். இதுதான் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய பலாபலன்கள் உள்ள ஒரு விசேஷமான ஒரு குரு பயிற்சியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். கடகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி கொடுக்க போகிறார் என்கிறது பார்க்க போறோம். மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆல்ரெடி கடகராசிக்காரங்களா அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வருவது மிகவும் நன்று. கொஞ்சம் ஏதோ இதுவரைக்கும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஒரு கதவு திறக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு உண்டு. இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அஷ்டம சனி தாக்கம் வந்து 2023, 24 கடகராசிக்காரங்க போட்டு பயங்கரமாக வாட்டிகிட்டு இருக்கு. 25 மார்ச் மாதம் வரைக்கும் குறிப்பாக ஆயில நட்சத்திரக்காரங்களா நம்ம பாதிக்கப்பட போகிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்குலாம் அப்பாடா ஏதோ ஒரு பரவாயில்ல, ஒரு பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டோம், இது வரைக்கும் இருந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை தீர்ந்துதுரா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல அவஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு இருக்கும். பர்டிகுலர்லி குரு தசைலாம் நடந்ததுன்னா நல்லாவே இந்த பலன் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஷியலாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நடக்கக்கூடிய அஷ்டம சனிக்கு இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரியும், தொழில் வந்து முடங்க நம்ம பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஒரு டர்ன் ஓவர் செய்கிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றுல முழுகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு களமாக இருக்குது. இது தூக்கி நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய பலன்களாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு கன்சோலேஷனாகவும் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்காச்சும் நான் மீண்டு வருகிறேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது, வம்புகளுக்குள்ளே போய்க்கிறது, மாணவர்களுடைய ஒரு பிரச்சனைகள், படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒரு அவப்பேறு பெறுறதுலாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வர அகாடமிக் இயர் வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரைட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு பலன் அனுபவிச்சுட்டேன். இது வரைக்கும் எனக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் பாடி ஒத்துழைக்காமல் இருந்ததுங்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஒரு
மருந்து மாத்திரைகள் எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ நான் உடம்பு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேங்கிற அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்குது. தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்குதுங்க. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த ஒரு சுணக்கம், அதாவது கணவர்களிடையே குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் 2 வருஷம் புரிஞ்சுக்கிட்டோம், பழைய அளவுக்கு நம்ம கோவப்படுறது இல்லை, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலாபலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி, ராசிவே சனி பார்க்கிறார். 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து 10ஆம் இடத்துக்கு சிம்மராசிக்கு வருகிறார். இத்தகைய பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ ஒரு வேலை தொழில் விஷயமா சில மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறது இல்லை. பட் என்ன, அந்த 10th ஹவுஸ் வேலைகளை சில செய்ய போகிறது. அது 5ஆம் பார்வையா 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை பார்ப்பதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயத்துலாம் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் தான் வரப்போகுது. ஏன்னா குரு எந்த இடத்தையும் பார்த்தாலும் வளர்ப்பார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு புதுகுலமாக புத்துணர்ச்சியை ராசியை பார்த்த குரு இப்போ 2ஆம் இடங்கிற ஒரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் கொஞ்சம் அவ்வளவான ஒரு இன்கம் நம்ம எதிர்பார்த்த இன்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேஷ் ஃப்ளோ வரும். பணப்பற்றாக்குறை குறையும். ஒரு இடம், இப்போ வீடு, அது மாதிரி விஷயங்களை வந்து வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஏன்னா குரு இருக்கும் இடத்தில் பலன் கொடுக்கறதோட அவர் பார்க்குற இடத்துல தான் அதிகமாக ஒரு நல்ல ஒரு பாதிப்பையும் நல்ல ஒரு தாக்கத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 6ங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் உடல் உபாதை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகி உடல் உபாதை குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சுப கடன்கள் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை. என்னதான் ராசியை வந்து செவ்வாய் பார்த்தாலும் இந்த குரு வந்து 2, 4, 6 பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமான சில நன்மைகளை நம்மளே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் என்ன, கொஞ்சம் புத்துணர்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்கறது விலகிறாரு பார்த்தீங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். சில கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக சில இஷ்யூஸ் மேலே வந்து அதை நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியதாக இருக்கலாம். குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்திகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சனி வந்து ராசியை பார்க்குறார், குரு ராசியை பார்க்கல. ஸோ அது மாதிரி சில ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடியது இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமை, இடம், சொத்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கே ஒழிய இன்னும் ஒரு தப்பான ஒன்றும் இல்லைங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் எதிர்பார்க்கலாம். அடுத்த வரக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் நீங்கள் இந்த ஒரு வருட காலம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. இது வந்து பொதுவான பலன்களாக தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு 9ங்கிற பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு குருவாக நல்ல ஒரு குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது, 6ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியவே குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விசேஷமான ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த 12 ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி வந்து நம்ம உகந்ததாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் குருங்கிற ஒரு கிரகம் 4க்கு 7 கேந்திராதிபதி பெற்ற ஒரு கிரகம் வந்து 8ல் மறைந்து எந்த விதத்துலையும் ஒரு இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ ஒரு பார்ட்னர்ஸ் மூலமாகவோ நம்மளுடைய கிளைண்ட்ஸு, கஸ்டமர்ஸ் மூலமாகவோ எந்த ஒரு பலனும் அணிவிக்க முடியாமல் ஒரு மாதிரி இழுபறியாகவே போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். மனசு புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் போட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அம்சமாக வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்குது. மாணவர்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த ஒரு சோர்வான மனநிலை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியாகி அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்லா படித்து உத்வேகம் பெற்று ஒரு மோட்டிவேஷன் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக மே 1ஆம் தேதியிலிருந்து இருக்குதுங்க. இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ராகு கேது பிராணத்தில் மாட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசோர்வாகி என்னடா
என்னடா பண்ணுறோம், ஒரு ஒரு எந்த விதத்துலையும் ஒரு ஒரு நல்ல உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மன சோர்வு, டென்ஷன் ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ராசியை குரு பார்த்து ஒரு புதிய ஒரு தொடக்கமோ, ஒரு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எல்லா உறவுகளையும் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை கெடுத்துட்டு இருந்தார் கன்னி ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக கடந்த ஒரு அக்டோபர் மாதத்திலிருந்து. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உடல் உபாதை சில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ பழைய மாதிரி நான் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கேன், விசேஷத்துக்கு போகிறேன், சுப விஷயத்துக்கு போய் கலந்துக்கிறேன், என்னோட சோஷியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக நீங்கள் வந்து மே 1ஆம் தேதி 2024 அடுத்த வர 12 மாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிகள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை தான் கொடுப்பார். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல வருதே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம். ஐ திங்க் ஒரு திரைப்படமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 9 குருன்ட்டு. அது ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன் தான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு அது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வை வந்து ராசி மேலேயே விழுகுது. பார்த்தீங்கன்னா மனசை புத்துணர்ச்சி ஆக்கி குதூகலமாக்கி ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்ய போகிறோம், அதில் பலன் அறிவிக்க போகிறோங்கிறது தான் வந்து உண்மை. அதே சமயத்தில் 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை பாவத்தையும் பார்க்குதுங்க. குழந்தைகளால் நட்பெயர்கள் பெறக்கூடியவங்க, இது மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு, இன்னும் இது மாதிரி விஷயங்கள் ஒன்றும் நல்ல விஷயங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பாக குரு தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் நம்பவே நல்லாவே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்படி கழிச்சு பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 85 மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நட்பலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக தான் நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை நம்ம பார்க்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இந்த மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராசி இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த குரு இப்போ 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துல மாறுறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆல்ரெடி ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், சனி வந்து 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஸோ இத்தகைய ஒரு கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு மாதிரியா அலட்டிக்காம அப்படி ஃப்ரீயாக இருந்த துலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் மாறி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் மாறக்கூடிய அமைப்பு கொடுக்குது. எது மாதிரி ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னா, குரு வந்து 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது கொஞ்சம் முதலீடுகள் செய்கிறது, குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது, ஒரு ட்ராவல் போகணும், நம்ம ட்ராவல் போகணும், ஒரு நார்த் இந்தியா போகணும், ஒரு பில்கிரிமேஜ் போகணும், ஒரு புண்ணிய ட்ரிப் போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஏன் சில பேர் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுபம் முதலீடு செய்யலாம், நம்ம வந்து ஒரு ஓரளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கடன் பெற்று கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படியே அலட்டிக்காமல் இருந்தவங்களாம் கொஞ்சம் அடுத்த நல்ல வாழ்க்கையில் சில செய்ய வேண்டிய விஷயத்துக்காகவும் நம்மளோட இஷ்ட விஷயத்துக்காகவும் சிலதை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனால இடம், வீடு, பொருள் விஷயமா சில இன்வெஸ்ட்மெண்ட்டு, சில மாற்றி அமைக்கிறது, சில வசதிப்படுத்திக்கிறது, சுப செலவுகள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட் ஆகும். கையிருப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு முதலீடுக்காகவோ, ஒரு விரயத்துக்காகவோ, ஒரு சுப விஷயத்துக்காகவோ நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு மறைகிறார், ராசி விட்டு விலகிறார். கரெக்டாக இந்த ஏப்ரல் எக்ஸாம் முடிகிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள் வந்து கொஞ்சம் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வாங்கக்கூடியவங்களாகவும், தள்ளி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து காலேஜ் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போய் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் கிடைக்குதுங்க. அதே சமயத்தில் இது மாதிரி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி வேற ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு திசையாக நடக்கிறப்ப இந்த பலன்கள் பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து ஒரு அஷ்டமத்தில் போய் 8ல் மறந்துட்டாருங்கிறக்கப்போ நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். இது பலாபலன்கள் வேற மாதிரி கொடுப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன் தான் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 6க்கு விலங்குனதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் என்ன கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஒரு மத்திய வயசினர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுடைய
வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுதுங்கிறதை உணர்ந்து அவங்களோட விஷயத்தை மாற்றி அமைச்சு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஃப்யூச்சரில் வந்து அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் நீங்கள் அமைச்சிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து, அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை பார்த்து, சுப செலவுகள், சுப கடன்கள் அது மாதிரி விஷயங்கள் வந்து விருச்சிக ராசி தொழிலதிபர்களுக்கு, விருச்சிக ராசியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போது 7ஆம் இடத்துக்கு வந்து விருச்சிக ராசியையும் பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இது வரைக்கும் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் செய்கிறது, கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு தொழில் முதலீடு செய்வதற்காக கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி விற்று பணத்தை போண்டு அதை ஒரு தொழில் பண்ணுறது, அல்லது ஒரு கடன் பெறுறது, தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து வாங்குறது, பேங்க்கில் வாங்குறது, எல்லா இருக்கக்கூடிய எல்லா நிதியும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாடு போகலாங்கிற விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சற்று எல்லாம் ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு டைமாக பரவாயில்ல, இனிமேல் வந்து நம்ம வந்து விரயங்கள் நின்று போச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசியை குரு பார்க்கறது அருமையான விஷயம். குறிப்பாக மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு சிலர் சிரத்து இல்லாமல் கொஞ்சம் ஏனோ தானன்னு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ அவங்க 12th வராங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. இந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியும், ஒரு ஊக்கம் பெற்று நல்ல மார்க் வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், இவ்வளோ தூரம் நம்ம படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லா வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், உத்வேகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பாகவும், காலையில் நேரம் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு அது மாதிரி விஷயங்களாக வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்தது, என்ன நோயினே தெரியல, அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி செலவுகள்லாம் நின்று உடம்பு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது, மெடிசனுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வருது, இப்போ என் உடம்பு பரவாயில்ல, என்னோடய பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. கடந்த ஒரு 12 மாதமாக அப்படி இப்படி இருந்த ஒரு ரிஷிகராசிக்காரர்களுக்கு மன ஒரு தீர்க்கமும், ஒரு ஃபோக்கஸும், ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரியும், ஃபினான்ஷியல் விஷயங்கள் கட்டுக்குள் வர மாதிரியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நான் இது பார்க்குறேங்க. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முயற்சி எடுக்கிறது, எடுத்த காரியத்தில் முயற்சியோட பண்ணுறது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளானிங் பண்ணி ஒரு பெரிய திட்டம் தீட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்யலாம். இது வரைக்கும் விரயங்கள் பண்ணி, இது வரைக்கும் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நின்று இனிமேல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தாரு கடந்த ஒரு வருஷமாக. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு, கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 3ஆம் இடத்துல, எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருந்த டைம்ல இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே இடத்துல நட்பு வீட்டிலேருந்து ஒரு சுக்கிரன்கிற ஒரு எதிர்மறையான ஒரு கிரகத்தின் வீட்டுக்கு மாறுறாரு. இது எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை அது மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு அபிவிருத்திக்காக சில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க. இப்போ அதே இதில் இருக்காம கொஞ்சம் ஒரு ஜாப் சேஞ்சுக்காகவோ, ஒரு இடத்த விடுறதோ, வெளிநாடு போகிறதோ, ஒரு வேற மாநிலம் போகிறதோ, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது குறிப்பாக குரு திசை நடக்கும் பொழுது. அதே சமயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அதிக ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு முதலீடு செஞ்சு, சுபவரைகள் செஞ்சு, கடன்படுதல் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவோ அல்லது தேவையில்லாத செலவாங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போகுது, யோகமான டைமா எப்படி போகுது பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். குழந்தை பெரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இழுவரை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும், கொஞ்சம் ஒரு காலதாமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்கும், ஒரு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் உண்டு, வெளி மாநிலம் போகலாம், அப்புறம் ஒரு அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் செய்யலாம், கூட்டு முயற்சி ஜெயிக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு இன்னொரு பார்ட்னரை உள்ளே கொண்டு வந்து அவரோட பணத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், ஒரு அசோசியேஷன் பண்ணுறோம், அது மாதிரி விஷயங்களை நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அது மாதிரி வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வச்சுருக்கீங்க, ஒரு அந்த இடத்த வந்து ஒரு வீடு கட்டுற பிளான் போட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு கட்டி அது மூலமாக வாடகை வாங்கலாங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது.
ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதோட பண்ணக்கூடிய முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வருடங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பலன் பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் மொழியே. இது சில விஷயத்துக்கு சில காரியங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடியதாகவும் ஒரு முதலீடு செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த மே மாதத்திலிருந்து இருக்குதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டூர் அதெல்லாம் போய் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை விடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து டைம் டேபிள் போட்டு பார்த்து படித்தாதான் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கோல் உங்களுடைய முயற்சி வந்து ஓரளவுக்கு நல்லா மதிப்பெண் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமை மாறக்கூடிய ஒரு டிரான்சிஷனரி பீரியடுக்காக எஃபோர்ட் எடுக்கக்கூடிய தருணமாக தான் இதை நான் பார்க்குறேங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியில் குரு வந்து ரிஷபத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வையால் ராசியை பார்ப்பது மிகவும் நன்று. 2ஆம் இடத்துல சனியும் 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தகைய ஒரு பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி. ஏன்னா 5ஆம் இடங்கிற லட்சுமி ஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு விசேஷமான ஒரு பலன். அதே சமயத்தில் 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற பார்வையில் வந்து விசேஷ பார்வையை பார்ப்பது வந்து ராசியை பார்ப்பது மனம் உத்வேகப்படுவதும் மனம் வந்து குதூகலம் பெறக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சுப விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கண்டிப்பாக வரும். இந்த 2020, 21, 22 பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கத்தில் ஜென்மசனி தாக்கத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023 கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கீங்க. 24 மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே கைகூடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கனவுகள் கை கூடக்கூடிய ஒரு டைமாக ஒரு பெஸ்ட் டைமாக இருக்குது. குறிப்பாக குரு திசை நடக்கிறப்போ கேட்கவே வேண்டாம். அந்த பயிற்சி பலன் இன்னுமே அருமையாக கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2020, 21 ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக செட்டில் ஆகிட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட், நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், கல்யாணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எதிர்பார்க்குறீங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கடன்கள் நிறையா இருக்கிறதுக்கு படிப்படியாக கடனை குறைச்சி கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து எல்லா கடனையும் குறைச்சி நல்லா இருக்கிறங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் கொடுத்து மனசை வந்து கொஞ்சம் குதூகலமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு 100க்கு ஒரு 90 எடுக்க வேண்டிய பையன் ஒரு 70 கூட எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சிரமப்படுறான். நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. வளைஞ்சு உட்காந்து படிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பிடிச்ச சப்ஜெக்டை எப்படி படிப்பாங்களோ அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல உத்வேகம் பெறுறதாகவும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க மாதிரி இருக்குதுங்க. காதல் விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி எனக்கு கரெக்டான ரிசல்ட் வரலை, ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டுருக்கு, இழுபறியாக இருக்குதுங்கிறதுக்கு காதல் கை கூடக்கூடிய விஷயமாகவும் அந்த காதலை வந்து திருமணத்தில் முடியக்கூடிய விஷயமாகவும் பெற்றோர்களின் சம்மதம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாகவும் அமையக்கூடிய ஒரு பயிற்சியாக இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது வந்து மகர ராசிக்காரங்க எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை அவங்க என்ன பிரச்சனையில் கடந்த ஒரு 3 வருஷமா இருந்தாங்களோ அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியமாகவும் மனசு கொஞ்சம் குதூகலம் ஆகக்கூடியமாகவும் சந்தோஷமாகக்கூடியமாகவும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ள போகிறோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் முதல்ல ஆன பாதிப்பு மன கஷ்டங்கள்லாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நம்ம இந்த ஒரு குரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தே ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள், பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள். அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துவேன், அது முடிக்க முடியாமல் இழுபறியாக போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வருது. பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒன்றும் எனக்கு முழு கிரையம் ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு ஆகும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல வாங்கல ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா
ஒரு 10 கதவு மூடி இருக்குதப்பான்னா ஒரு 2 கதவு எனக்கு திறந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு 2 பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு. இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது, ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு, ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜென்மசனியிலிருந்து சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும், அதாவது தெளிய வச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது நம்ம தெளிவிக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதை வச்சு நான் கொஞ்சம் சில தெம்புகள் பெற்று, இதில் ஒரு மன தைரியம் பெற்று நம்ம வந்து ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. படிக்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டல் ஆகிட்டாங்க, கான்சன்ட்ரேஷனே இல்லை, ஒரு மாதிரி மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கக்கூடிய விஷயம். பழைய மாதிரி அவன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும், ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஒழிய ஜென்மசனி கும்பராசிக்காரருக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது. எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் இழுபறியாக போயிட்டு இருக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து மனசில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம், கைல்பத் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு குரு பயிற்சி வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி நடந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரை சனி போயிட்டு இருக்கு, 12ஆம் இடத்துல சனி, ராசிக்குள்ளேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு இடல் பெயர்கிறார். இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ், வியாபாரம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டைட்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சுப செலவுகள் செய்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இது இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கத்துக்காகவோ, ஒரு புதிய முதலீடுக்காகவோ, ஒரு புதிய தொடர்புக்காகவோ, ஒரு பார்ட்னர்ஷிப்காகவோ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க. பட் அது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. விரயங்களுக்கு குறைச்சலே இல்லை. என்னதான் இன்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. விரய சனி போயிட்டுருக்கு. சனி 12ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2023 கைக்கு வந்தது வாய்க்கு வரல இல்லைங்கால தான் போயிட்டுருக்கு. அது சுப முதலீடாவோ சுப செலவுகளாக இருக்கிறதுனா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா தசாபூர்த்திகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்களாக போயிட்டுருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஒரு கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியுமா தான் சில பேர்த்துக்கு மீனராசிக்காரருக்கு போயிட்டு இருக்கிறது தான் அந்த விஷயம் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில அசோசியேஷன், புதிய பார்ட்னர்ஸ், புதிய தொடக்கங்கள் வரக்கூடியதாகவும், கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயமாகவும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்து வந்து சுப விஷயங்கள் தடைகள் கொடுத்துட்ருக்காரு. அந்த தடைகளை நீக்கக்கூடிய இந்த குரு கேது மேல பார்க்கறது வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீதி ஓரளவுக்கு கம்மியாகி அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்றங்கிற மாதிரி கொடுக்கும். என்னதான் நிதி நிலைமை விஷயங்கள் குறைவா இருந்தாலும் இந்த குடும்ப விஷயங்கள், பார்ட்னர்ஸ் விஷயங்கள், இல்லற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு அந்த பாவத்தை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை பார்க்கறது, அப்பா மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், பூர்வீகத்தில் நமக்கு இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் நீந்தி கொஞ்சம் நல்ல உறவு நட்பு பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் வர வேண்டிய சில பணங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு எடுத்தோங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. கேஷ் ஃப்ளோ விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். அதனால் அது வேற மாதிரி ஒரு பிற்காலத்துக்கு உதவு மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது, ஒரு ட்ராவல், சின்ன சின்ன ட்ராவல் கொடுக்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து இந்த விரயசனி நடக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அனுபவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய லாபத்துக்காகவும் அடுத்த நிலை ஆஃப் படிநிலைக்கு நம்ம போகிறதுக்காக சில முதலீடுகள் இப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும், சில தொடர்புகள் செஞ்சு தான் ஆகணும், சில வியாபாரங்கள் பண்ணி தான் ஆகணும், சில வேலை மாற்றங்கள் செய்து தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பிற்காலத்தில் அதை வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு
ஒரு விஷயமாக அமைப்பு வந்து நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் செலவு அதிகமாகுதுன்னு பயப்படாதீங்க. இந்த செலவுகள், இந்த விரயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாக இருக்குதாங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது விரயங்கள் வந்து விரயங்களாகவே போய் அதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதாகவே போயிடும். ஸோ எந்த விஷயத்துக்கு எது செலவு பண்ணுறோம், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய, இது வந்து ஒரு 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல போகிறாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாவோ பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்து எந்த செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த செலவு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும். அதே சமயத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா உத்வேகம் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் தான் நம்ம அடுத்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கு அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குருபலனாகவும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இது வருகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள், குழந்தை பாவத்தை எதிர்பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு சுப விஷயங்கள் தடைகளை நீங்கி நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம இதை மீனராசிக்காரருக்கு பார்க்குறோம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போது வச்சு தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.